தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு அக்டோபர் மாதத்துக்குள்ள இந்த 3 விஷயத்தை நீங்கள் நடத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து கிடைக்க போகிறது பேரதிர்ஷ்டம், பெரிய லாபம். அதனால் இன்றே விதையை விதைத்து வையுங்கள். அது மிகப்பெரிய விருட்சமாகி பலன் என்பதை உங்களுக்கு கொடுக்க போவது நிச்சயம். அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பகவானுடைய வக்ரபேஷ் பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க சேனலை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் எப்படியாவது என்றாவது ஒரு நாள் நாம் கோடீஸ்வரனாகிட மாட்டோமா, வாழ்க்கையில் செட்டில் ஆகிட மாட்டோமா என்ற ஆசை, கனவு, லட்சியம், எண்ணம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கத்தாங்க செய்யும். அப்படிப்பட்ட விஷயம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுதுங்க. ஆமாங்க, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வக்ரம், சனி பகவான் வக்ரம். உங்களுடைய மகர ராசிக்கு 2ஆம் வீட்டில் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆல்ரெடி வக்ரமாகத்தான் இருக்கார். நவம்பர் 15ஆம் தேதி வரை அங்கே சனி பகவான் வக்ரமாக இருப்பார். குரு பகவானுடைய பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. அவர் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரமடைகிறார். அப்போ குரு பகவான் வக்ரம் அடைகிறார். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்ர நிலையில் இருக்கார். 2ஆம் வீடுங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம், 5ஆம் வீடுங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இந்த 2 கிரகமே வக்ரம் அடைஞ்சிருக்கு. இந்த ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அதிர்ஷ்டம் குறுக்கு வழியில் அல்லது மறைமுக வேலை தொழில் மூலமாக கிடைக்க வேண்டிய ஒரு லாபம் வந்து சேருங்க. குதிரை ரேஸு, லாட்ரி அல்லது ஒரு பயணத்தின் போது பணம், பொருள், நகை அதிர்ஷ்டமாக கிடைக்கிறது. முன்னோர்களுடைய வழியில் கிடைக்க வேண்டிய பணம் வந்து சேர்வது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம். ஒரு கோர்ட்டு கேஸ் முடிஞ்சு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைச்சு அதன் மூலமாக பணலாபம் கிடைப்பது போன்ற விஷயம் நடக்குங்க. அதே போல் குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஏற்கனவே நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுருப்பீங்க, அதன் மூலமாக லாபம் கிடைக்கும். ஒரு பொருள், மனை, நிலம் அல்லது ஒரு முதலீடு என ஏற்கனவே நீங்கள் ஒரு தொடங்கிய விஷயம் இப்போ அந்த விஷயத்தால் பெரிய லாபம் கிடைக்குங்க. இடத்தினுடைய மதிப்பு பன்மடங்காக பெருகி உங்களுக்கு அதன் மூலமாக லாபம் கிடைக்கிறது. அல்லது வாங்கிய பொருளின் மதிப்பு பல மடங்கு உயர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட பணமாக கிடைக்கிறது. அதே போல ஜாக்பாட் போன்ற அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா எதிர்பாராத ஒரு அரசியல் செல்வாக்கு கிடைக்கிறது, சினிமா வாய்ப்பு கிடைக்கிறது, அரசு வேலை கிடைக்கிறது போன்ற விஷயங்கள் நடக்குங்க. 5ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரம் அடைகிறதால காதல் மற்றும் குழந்தைகள் விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக உங்களுக்கு குறையுங்க. இதனால ஏற்பட்ட மனவலி நிச்சயமா தீரும். மேலும் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாக இருப்பதால் பணத்தினை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம்ங்க. ஆமாங்க, தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சி கொள்ளுங்கள். அதே போல் பழைய பணம், பிஎஃப், நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் இது மட்டுமல்ல, வராதுன்னு நீங்கள் நினச்சி வெளியில் கொடுத்து வந்த பணம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேருங்க. பண வசூல் வேட்டையில் நீங்கள் இறங்க போகிறீங்க. அப்படி பணம் வந்து சேரக்கூடிய நேரம் இதை விட்டுடாதீங்க. பழைய பணம் முதல் பங்குகள் வரை உங்களுக்கு வசூலாகக்கூடிய நேரம். மேலும் மகர ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு புதிய முயற்சிகளில் உங்களை ஈடுபடுத்துவார், தயார்படுத்துவார். அப்படி அக்டோபர் மாதம் 9ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் தயாராகிட்டா நீங்கள் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்க முயற்சிகள் முதல் இப்போ நடக்கக்கூடிய விஷயம் முதல் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதிக்கு முன்னாடி ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா 3 விஷயங்களில் நீங்கள் லாபம் பார்த்துடுவீங்க. அதில் முதலாவதாக பார்த்தோம்னா பேங்க்கு, அரசு வேலை, இந்த முயற்சிகள்லையும்
ஃபைனான்ஸ் தொழிலில் ஈடுபடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ளே தொடங்கி விடுங்க. அதன் பிறகு அந்த வேலை தொழில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சி அதன் மூலமாக லாபம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இரண்டாவதாக, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை விட்டு விலகணும்னு நினைக்கிறீங்கன்னா முடிவெடுத்துனீங்கன்னா அதுபடியே விலகிடுங்க. அதன் மூலமாக நிச்சயமாக தீமையை விட நன்மை அதிகமாக கிடைக்கும். பெரிய பிரச்சனை, பெரிய பாரம் விலகிவிடும். இதனால் எதிர்காலத்தில் பெரும் பொருள் ஈட்டி குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையாக இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். மூன்றாவதாக பார்த்தோம்னா, வெளிநாடு, வெளிமாநிலம் அல்லது வீடு மாற்றம் இதை செய்ய நினச்சிங்கன்னா இந்த அக்டோபருக்குள்ளே செஞ்சுக்கோங்க. அந்த வீட்டின் மூலமாக மிகப்பெரிய கைராசி கிடைச்சி உங்களுக்கு கோடீஸ்வரனாகக்கூடிய வாய்ப்பு கிடைப்பது உறுதிங்க. இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த விஷயங்களை மிஸ் பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.